ஹாசினி அம்மன் கோயில்ல சாமி கும்பிட வந்திருக்காங்க. அப்ப குறி சொல்றவங்க ஒருத்தங்க ஹாசினிய பார்த்து சொல்றாங்க, கோடீஸ்வரிக்கு மகளா பிறந்திருக்க நீ ஏழையான முத்துப்பாண்டிக்கு மனைவியானது ஆண்டவனோட விதி. கேட்ட உடனே ஹாசினி எந்திரிச்சு நிக்கிறாங்க. அவங்கள நோக்கி நடந்து வர்றாங்க. அதுக்குதாம்மா அந்த ஆண்டவன் எங்கேயோ இருந்த உன்ன அரசனூருக்கு அனுப்பி வச்சிருக்கான். இப்ப நீயா கட்டியிருக்க இந்த மஞ்ச கயிறை மாங்கல்யமாக்கி ஊரறிய முத்துப்பாண்டி உனக்கு கட்டுவான். முத்துப்பாண்டி தாம்மா உன்னோட அரசன். உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா முத்துப்பாண்டி தான் உன்னோட எல்லச்சாமியா இருந்து உன்னை கடைசி முடியும் பாதுகாப்பான். உன்னைய என்னைக்குமே அவன் கைவிட மாட்டாம்மா. இது என்னோட வாக்கு மாத்திரம் இல்லம்மா, இது ஆண்டவனோட தீர்ப்பு. வீட்டுக்கு போயிடுறாங்க ஹாசினி. வீட்டுல முத்துப்பாண்டி நினப்பாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அரசையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க ஹாசினி. அவங்களுக்கு காதல் கூடிக்கிட்டே இருக்கு. நைட் ஆயிருச்சு. அப்ப ஜிலேபியும் முத்துப்பாண்டியும் தண்ணி அடிக்கிறாங்க. முத்துப்பாண்டி ஜிலேபி கிட்ட அவர் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றாரு. ரொம்ப நேரமா முத்துப்பாண்டி வரலன்னு கடுப்புல ஹாசினி அந்த இடத்துக்கு வந்து ஜிலேபிய அடிச்சு விரட்டுறாங்க. ஹாசினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, முத்துப்பாண்டி உன்னைய முந்தானையில எப்படி முடிகிறேன்னு பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு நினைக்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு கோபம் வந்துருது. ஹாசினிய வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறாரு. தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில அவர் மீச தாடிய சரி பண்றாரு கண்ணாடிய பார்த்து முத்துப்பாண்டி. அப்ப சாமியார் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே முத்துப்பாண்டி கிட்ட சொல்றாங்க, நான் சொல்றத பண்ணுனேன்னா முத்துப்பாண்டி உனக்கு நல்லது. முத்துப்பாண்டி கிட்ட ஹாசினி சொல்றாங்க, மாமா கேட்டியா, சாமியாரே சொல்றாங்க, ஆத்தா சொன்னாங்களாம். ஆத்தா சொன்னா மறுத்து பேசுவியா மாமா? தெய்வ குத்தம் ஆயிருமாமா. ஐயா நான் உங்களை நம்புறேன், நீங்க சொல்லுங்க ஐயா. ஆத்தா எங்களை என்ன பரிகார பூஜை பண்ண சொன்னாங்க? இந்த பூஜையை நாங்க 3 முடிச்சு விரதம்னு சொல்லுவோம். முத்துப்பாண்டி கேக்குறாரு, 3 முடிச்சு விரதமா? அப்படின்னா என்னையா? நீங்க 2 பேரும் நாளைக்கு காலையில அம்மன் கோயில் தெப்ப குளத்துல ஜோடியா நீராடிட்டு ஜோடியா அம்மன் முன்னாடி நின்னு வணங்கி அம்மனுக்கு நான் நடத்துற பூஜையில நீங்க 2 பேரும் கலந்துக்கணும். அதுக்கப்புறமா ஓம் புடவை முந்தானையும் தம்பியோட வேட்டி முனையையும் நான் அதை சேர்த்து 3 முடிச்சு போடுவேன். இந்த 3 முடிச்சும் அவுராம அந்த நாள் முழுக்க மறுநாள் கால முடியும் ஒன்னாவே சாப்பிடணும், ஒன்னாவே தூங்கணும். கேட்டீங்களா மாமா இவர் சொல்றத? நாளை சந்திப்போம்.